அப்போ விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழக அரசுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த போர்ல மிக முக்கியமா 3 கேஸ் வந்துட்டு 3ஆம் தேதி வந்து ஹியரிங் வந்துச்சு வெள்ளிக்கிழமை எதுமா. என்னென்ன பாத்தீங்கன்னா, 1 கரூர் நீதிமன்றத்துல வருது. அது என்னன்னா மதியழகன் சம்பந்தப்பட்டது. அந்த மதியழகன் அவர்கள் வந்து 15 நாள் காவல்துறையுடைய இதுல கண்காணிப்புல அவங்களுடைய இதுல வந்துட்டு இவரை வைக்கணும், கஸ்டடியில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இவரை ரிமாண்ட்ல 15 நாள் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் கரூர்ல போகும்போது, இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதுல வந்து நடக்கிறது சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் புஷி ஆனந்துக்குமான ஆன்டிசிபேட்டரி பெயில், அதாவது அவங்களுடைய முன்ஜாமீன் மனு, அது மட்டும்தான் வருது. இந்த கேஸ் எங்க போய்கிட்டு இருக்குது, விஜய் அவர்கள் பண்ணது தப்பு, அதுக்கப்புறம் கோர்ட் சொல்றது பண்றது, அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸ். இந்த ஒரு ஜட்ஜ் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ்க்கும் கோர்ட்டுடைய தீர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கடைசி தீர்ப்பு வந்து இன்னும் வரல, அது இன்னைக்கு நாளைக்கு வராது, அதுக்கான டைமை எடுக்கும். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்குது, அதுல எவ்வளவு பேரை விசாரிக்கணும், என்னென்னலாம் இருக்குதுங்கிறத பத்தி நம்ம தனிப்பட்ட ஒரு வீடியோவே போட்டுருக்கோம். அந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவை கடைசியில லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறோம், மேலையும் கார்டுல காட்டுறோம், என் ஸ்கிரீன்ல வைக்கிறோம். அந்த வீடியோ தயவு செய்து பாருங்க. எத்தனை பேரை விசாரிக்க வேண்டியது இந்த கேஸ்ல, யார் யாரெல்லாம் முக்கிய விசாரணை பண்ண வேண்டியவங்க எப்படின்றத பத்தி நான் நிறைய ஒரு டீடைல்டான வீடியோ கொடுப்போம், தயவு செய்து பாருங்க. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெறும் இந்த முன்ஜாமீன் மனு மதுரையில வருது. ஒரு பக்கம் மதியழகனுடைய இது வருது, இந்த பக்கம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இங்கதான் விஜய் அவர்களுடைய கட்சி மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அப்ப இங்க என்ன மேட்டர் வருது அப்படின்னா, ஒரு ஆர்டிகல் 226 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி ரிட் ஆஃப் மேண்டமஸ் வருது. மேண்டமஸ்ங்கிறது என்னன்னா, ஒருத்தங்க மனு போடுறாங்க, ஒரு வழக்கு மனு வைக்கிறாங்க, மனு ஒரு மனு கொடுக்குறாங்க. என்ன மனு அப்படின்னா, இது தமிழ்நாடு அரசு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு எஸ்ஓபி, அதாவது ஸ்டாண்டிங் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், இப்படிதான் மாநாடுகள் நடத்தப்பட வேண்டும், இப்படிதான் ரோட் ஷோ நடத்தப்பட வேண்டும் சொல்லி ஒரு எஸ்ஓபியை பாஸ் பண்ணணும் தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரிட்டு போட்டிருந்தார். அவ்வளவுதான். அந்த ரிட்டுல எஸ்ஓபி பாஸ் பண்ணுங்க, எஸ்ஓபி பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இவ்வளவுதான் கோர்ட் சொல்ல போகுது. அதுல எஸ்ஓபியை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கோர்ட் சொல்லிடுச்சு. இவ்வளவுதான் நடக்குது. இப்ப இதுல எங்க வந்து விஜய் அவர்கள் தாக்கப்படுறாரு அப்படின்னா, மாண்புமிகு நீதி அரசர் திரு என் செந்தில்குமார் அவர்கள் வந்துட்டு அவருடைய கருத்துக்களை சொல்றாரு. அது வந்து வேர்டிக்ட் கிடையாது, கேஸோடைய ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. நிறைய பேருக்கு அது புரியாது. மாண்புமிகு நீதி அரசர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சரியானது. அவர் என்ன சொல்றாரு, திரு விஜய் அவர்கள் நடந்துட்ட முறை தப்பு, அவருடைய கட்சியில நடந்துட்டு தப்பு, அங்கிருந்து காணாம போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க, எப்படி வந்து அந்த இடத்துல வந்து அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பேற்றுக்க வேணாமா, இவர் வந்து பாத்துருக்காரு, அவர் வந்து பாத்துருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இத்தனை பேர் வந்து பாத்துருக்காங்க, இவங்கெல்லாம் விசாரிச்சுக்கிறாங்க, பிரதமர் அவர்கள் வந்து விசாரிக்கிறார், இந்த விஷயத்தை பத்தி வருத்தம் தெரிவிக்கிறாரு, இவங்க வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது கூட சரியா தெரிவிக்கிறது, என்ன பண்றாங்க, எப்படி வந்து பொறுப்பேற்றுக்காம இப்படி வந்து இந்த கட்சியில ஓடி போவாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர் வந்து முன்வைக்கிறார். இது ஒரு பக்கம். அப்போ இந்த சிடிஆர் நிர்மல்குமாரோடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிர்மல்குமார் அவர்களுக்கும் புஷி ஆனந்துக்கும் பெட்டிஷன் ரிஜெக்டடுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து கேஸ் இப்பதான் ஆரம்ப நிலையில இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது, இன்னும் அட்மிட் ஆனவங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் அட்மிட் ஆகி அப்படியே இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலைமையில இப்பவே நீங்க முன்ஜாமீன் கேட்கறது ரொம்ப சீக்கிரங்க, அதனால என்னால இப்ப கொடுக்க முடியாது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை பத்தி வேற எதுவுமே சொல்லாத ஒரு வரி வந்து ஜட்ஜ் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இரு தரப்புமே, இரு பார்ட்டிகளும், ஒரு பக்கம் இந்த கட்சியினர், இன்னொரு பக்கம் காவல்துறையினர், இருவருக்குமே வந்து முக்கிய அவங்களுடைய ரோல் என்ன அப்படின்றதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அங்கதான் இருக்குது. அவங்களுடைய ரோல் இதுல ரொம்ப குரூஷியல் அப்படின்னு கோர்ட் வந்து அப்சர்வ் பண்ணுது. அவங்களுடைய இந்த 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 மேட்டரை பொறுத்தவரைக்கூடிய அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய வேலை என்ன அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப குரூஷியலானதுன்னு சொல்றாங்க தான். எதுவுமே அந்த கோர்ட்ல இவங்களையோ அவங்களையோ சாடி பேசவே இல்லை. உங்களுடைய பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் பண்றோம், முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த கோர்ட்டுடைய அட்வொகேட் அங்க யாரு தாவேக அப்பியர் ஆனாரோ, தாவேக வக்கீல் வெளியே பேசிட்டு போன உடனே இங்க தாவேக தலையில் கொண்டு வைத்த கோர்ட் அது இது போட்டு அடிக்கிறாங்க. வேற வேற கோர்ட்ல வேற வேற ஊர்ல வேற வேற மேட்டர் நடக்குதுன்னு யாருக்கும் பேசுறது. ஒரு பக்கம் மதியழகனுடைய அரெஸ்ட், இன்னொரு பக்கம் இங்க வந்து உங்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில். அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஜய் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த, இந்த தாவேக கட்சியை சேர்ந்த புஷி ஆனந்த் நிர்மல்குமார் கையை விரிச்சுட்டாங்க, மதியழகனை வந்து கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டாங்க, மதியழகன் கையை கழுவிய புஷி ஆனந்த் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, பண்ணதெல்லாம் மதியழகன் தான் சொன்னாங்க சொல்லிட்டு வார்த்தைகளை திரிச்சு போட்டுக்கிறாங்க. நிஜமா நிர்மல்குமார் அவர்களுடைய தரப்புல அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டப்ப என்ன சொன்னாங்க அப்படிங்கறது இன்னைக்கு இந்த இடத்துல நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். அவங்களுடைய அட்வொகேட் அப்பியர் ஆனவர் என்ன சொல்லியிருந்தாருன்றத பாருங்க.
இந்த கேஸ்ல வந்துட்டு செக்ஷன் 304 அண்ட் 300A ஐபிசி படி வந்துட்டு வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுதான் நாங்க வந்து இப்போ முன்ஜாமீன் கேட்டு வந்திருக்கிறோம். அதாவது என்னன்னா இன்டென்ஷன் டு காஸ் அ லாஸ் ஆஃப் லைஃப், ஒருத்தவருடைய உயிரிழப்பு நீங்க வந்து ஒரு மோட்டிவோட நீங்க வந்து உயிரிழப்பு காரணமா அமைஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ். இப்போ இதுல நீங்க பிரைமா ஃபேசி பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல எந்த ஒரு இன்டென்ஷனுமே வந்து எங்களுடைய சார்பில் முதல்ல கிடையாதுன்றது நான் தெரியும். இன்டென்ஷனோட நீங்க வேண்டுமென்றே ஒருவர் மீது கொலை முயற்சி செய்வதுன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த கேஸ்ல என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி முதல் கேள்வியை தாவேக தரப்புல இருந்து இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முன்ஜாமீன் மனுல என்ன கேட்கறாங்கன்னா, இன்னொரு அஃபென்சஸ் 125B மற்றும் 223 பிஎன்எஸ் இந்த பாரத் நியாய இது இருக்குங்க இல்லையா, அதுபடி வந்துட்டு இந்த செக்ஷன்ல எங்க மேல போட்டிருக்கீங்க, அதெல்லாம் வேலபிள் அஃபென்ஸ். கரூருடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய தாவேகாவின் டிவிகே இந்த A1 இந்த கேஸ்ல A1 இருக்கக்கூடிய மதியழகன் மட்டும்தான் ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்காரு. அவர் மட்டும்தான் மனுவை கொடுத்து சைன் போட்டு அதுல பேசிட்டு இருக்காரு. ஆமா, இது போலீஸ் கிட்ட போயிட்டு ஆர்கனைசிங் கமிட்டில இருந்து அவர் தான் போயிட்டு வாங்கியிருந்திருக்காரு பர்மிஷனு. அப்ப நீங்க அவர் மேல மட்டும்தானே இந்த கேஸ்ல போட முடியும். அவர் மேலேயே முதல்ல தவறு கிடையாது. இது நடந்ததுக்கு காரணம் காவல்துறையுடைய வந்துட்டு கட்டுப்பாடுல இல்லாம அவங்க வந்து அதை ஒழுங்கா பாத்துக்காம இருந்ததுனால நடந்துச்சு. நீங்க கேஸே போட்டாலும் அதாவது இந்த கேஸ் யாரு மேல நிற்கும், யாரு தப்புன்னு தாவேகாவுடைய தரப்புன்னு சொல்லல. நீங்க யாரு மேல கேஸ போட முடியும், உங்களுக்கு வந்து இந்த கேஸ் இவங்க மேல நிக்குமா நிக்காதா, இது முதல்ல போட முடியுமான்றது இருக்குல்ல. நீங்க போட முடியும்ன்றதே வந்து வெறும் மதியம் மேல நீங்க போட்டுருக்கா ரைட், ஓகே, அவர் போலீஸ் காவல்துறை இதுல எடுத்துருக்கு, அப்புறம் நாங்க காப்பாத்தணும் ரைட். இந்த கேஸ்ல நீங்க எந்த முகாந்திரத்தோட சிடிஆர் நிர்மல்குமார் மீதும் புஷி ஆனந்த் அவர்கள் மீதும் இந்த வழக்குல இணைக்க முயற்சிக்கிறீங்க, முதல்ல என்ன சாத்தியங்கள் இருக்குது அதுல, அதை முதல்ல பண்ணவே முடியாது. அவங்க முதல்ல இதுல இணைக்கவே முடியாது. ஏன்னா பெட்டிஷன் கொடுத்தாருன்னு மதியழகனை போட்டிருக்கீங்க. பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக வராத ஒரு ஆளாகிய புஷி ஆனந்தையும் நிர்மல்குமாரையும் எப்படி இதுல நீங்க இணைப்பீங்க? புஷி ஆனந்த் எல்லா இடத்துலயும் வந்தாருப்பா, மீட்டிங்ல பேசினாருப்பா, பிரசிட்ட பேசினாருப்பா, கரூர்ல வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு அவங்க மக்கள் வந்து தாவேகாவுடைய தரப்பினர் வந்து போயிட்டு இருந்தப்பா இவர் பேசினாருன்றதுக்காக இவர் எப்படி நீங்க அதுல இணைக்க முடியும்? கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் போட்டு சைன் வாங்கி இது கொடுங்க, ஒரு எங்களுக்கு வந்துட்டு இது கொடுங்க, எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு மீட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டது யாரு? மதியழகன் போட்டிருக்கீங்க. அவங்க இவங்க மேல எப்படி போடுவீங்க? போட முடியாதுன்றதான் இவங்க வந்து கேட்கறாங்க. அப்போ அது மட்டும் இல்லாம ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி அவங்களையும் வந்துட்டு ஜாயிண்ட் செக்ரட்டரி நீங்க வந்து அக்யூஸ்டா போட முடியாது, அது நிக்காது, அதுக்கான முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றத இவங்க எப்படி திருச்சி அது வந்துட்டு ஜட்மெண்ட்ஸ் சப்மிட் பண்றாங்க. ஒரு 4 ஜட்மெண்ட்ஸ் வந்துட்டு பழைய ஜட்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு நீங்க பாருங்க, இதை நீங்க அவங்க ஆட் பண்ண முடியாதுன்னு அவங்க ஜட்மெண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல இவங்க எப்படி திரிக்கிறாங்க? திமுக அரசுக்காக தமிழக அரசுக்காக வேலை பார்க்கக்கூடிய இந்த சேனல்கள்லாம் நியூஸ் சேனல்லாம் எப்படி திரிச்சு பேசுதுன்னா, மதியழகனை கை கழுவி விட்ட திமுக அது தாவேகா அப்படின்னு பேசுது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இவரை சேர்த்ததுக்கு நியாயம் இருக்குது ரைட்டு, நாங்க அதை லீகலா சண்டை போடுறோம், எங்க மதியழகனை காப்பாத்தி தெரியும். ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிர்மல்குமார் இது இந்த கேஸ்ல சேர்க்கறதுக்கே வாய்ப்பு இல்லையா? இப்ப என் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை, நான் உங்க வீட்டுல வந்து எடுத்து ஒரு குத்துறேன் உங்க மூஞ்சியில, என் மேல நீங்க கேஸ் போடுறீங்க. என் வீட்டுக்குள்ள அந்த சண்டை நாங்க நடந்தப்ப எங்க வீட்டுக்குள்ள இருந்தவங்க வெளியே வந்து வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் நீங்க கேஸ் போட முடியுமாங்க? ஆமாமா, அந்த வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் இருந்தாங்க, நீங்க போட முடியுமா? நம்ம ஒரு கேள்வி கேட்போம், நியாயமா இருக்குது இல்லையா? அது மாதிரிதான் இருக்குது. நீங்க நிர்மல்குமார் மேலேயே இவர் மேலே போட்டதுங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க. உங்களுக்கு புரியறதுக்காக நான் இதை சொல்றேன், அவர் சொல்ல நான் சொல்றேன், இது மாதிரி இருக்கு இப்ப அவங்க கேட்கறது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா மதியம் கை கழுவி விட்டாங்க அப்படின்னு திருச்சி பேசுறாங்க. தாவேகாவை உடைக்கிறதுக்காகவும் இந்த கட்சி ஏதாவது பண்ணணுமே. நமக்கு தாவேகா மீது ஒன்றும் பெரிய பாசமோ நேசமோ ஒன்றும் கிடையாது. அவங்க பண்ண தப்ப நம்மளே பேசிட்டோம். இவ்வளவு வந்துட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு போயிருக்கீங்களே, ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. இப்ப போய் பார்த்துக்கிறாங்க, இந்த வீடியோ பேசிட்டு இந்த நேரத்துல நேற்று போய் பார்த்துக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனா இவ்வளவு லேட் இல்ல, ஒரு வாரம் கழிச்சு போய் பார்ப்பீங்களா? போன சனிக்கிழமை வந்து இந்த சனிக்கிழமை 7 நாள் முடிஞ்சு 8வது நாள் அப்படி பார்ப்பீங்க நீங்க? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. அப்ப அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சியை அடிச்சு உடைக்கணும் முடிவு பண்ணிட்டோங்கிறதுக்காக சேனல்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி வந்துட்டு பேசுறதுங்கிறது இந்த ஒரு சேனலாவது சரி, தமிழக அரசுக்காக அவங்க பேசுறாங்க நான் சொல்றேன். இல்ல எதனால அவங்க பேசுறாங்கன்றத நீங்க சொல்லுங்க. எதனால இப்படி வந்து வதந்திகளை மட்டுமே பரப்பி கொண்டிருக்கிறது, பொய்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்த நியூஸ் சேனல்ஸ்ல அப்படின்றத பத்தி ஒரு விஷயம். அப்போ விஜய் அவர்களை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு வரோம். சென்னை ஹைகோர்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டு போட்டிருந்தாங்க இல்லையா, அதாவது வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு
ஒரு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த எஸ்ஓபியை போடணும். எஸ்ஓபிங்கிறது வந்துட்டு ஒரு ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எழுதி போசணும் கவர்மெண்ட்டை. அதில் ஒரு இடைக்கால தடையும் விதிங்க. அந்த எஸ்ஓபி வர வரைக்கும் எங்கேயுமே ஸ்டேட் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கு. கவர்மெண்ட் இது கோர்ட் வந்து அதை ஏற்றுக்கிட்டு சரி ரைட் ஓகே அது வந்து வர வரைக்கும் எங்கேயுமே இடைக்கால தடை விதிக்கணும், எந்த கட்சியுமே யாருமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதுல ஹானரபிள் ஜஸ்டிஸ் அவர்கள் எங்கெங்கெல்லாம் விஜய் அவர்கள் மீது வந்துட்டு அவங்க கட்சியினர் மீது வந்துட்டு இது வைக்கிறாங்கன்னு சொல்லுவோம். This court strongly condemns the conduct of Mr. Vijay, the organizer of the event. அவங்க வந்து நம்ம உண்மையா கண்டிக்கிறோம், அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டாங்க. ஒரு கோர்ட்டுக்கு வந்து தெரியுது இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு இதுவா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு பண்ண வேண்டிய இடத்துல வந்துட்டு பொறுப்பேற்றுக்காம போயிட்டாங்க. கிரௌட்ல குழந்தைங்க மிஸ் ஆகும், விமன் இளம் வாலிபர்கள் அவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த கட்சியினர் அந்த கண்டுக்காம ஓடி போயிட்டாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பேற்றுக்கல, எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தாவேக்காவை கடுமையா வந்து சாடுறாரு. அப்போ எந்த ஒரு கம்யூனிகேஷன் கூட இல்லை, இந்த விஷயத்தை பத்தி என்னதான் அவங்க பண்றாங்கன்ற ஒரு இதுவே இல்லாம இப்படி வந்து ஒரு பொறுப்பில்லாத கட்சியாக இது நடந்துக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பஸ்ல வந்து இப்ப ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல ஏன் போடல, ஃபுட்டேஜஸ் தெரியுதே, 2 வாலிபர்கள் பைக்ல வரும்போது இடிச்சு இந்த வண்டியில போயிட்டாங்க, அது கண்டுக்காம அந்த பஸ் டிரைவர் அப்படியே ஓடிட்டு இருக்காரு, ஹிட் அண்ட் ரன் கேஸ் இல்லையா இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்ம கருத்து தெரிவிக்க விரும்பல. நான் போய் ஒருத்தவங்களை இடிச்சுட்டு நான் ஓடி போறதுக்கும் என் வண்டியில ஒருத்தன் வந்து இடிச்சுட்டு அவன் கீழே வந்துட்டு அதை பார்த்துட்டு நான் எல்லாமே அடப்பா இப்படி பார்க்காம வந்து விடாத போய் விடுறே அப்படின்னு நான் பார்த்துட்டு போயிட்டேங்கிறதுனால என் மேல ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட முடியுமான்றது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு மாண்புமிகு நீதி அரசு நம்ம விட்டுருவோம். அது அவங்களுடைய நம்ம அதை கமெண்ட் சொல்லக்கூடாது. என்ன நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அப்ப இந்த பஸ்ஸை வந்துட்டு இது பண்ணுங்க, அந்த பஸ்ஸுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அந்த பஸ்ஸுக்கு உள்ள பஸ்ஸுக்கு வெளியே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக்யூர் பண்ண வேண்டியது இந்த போலீஸாரின் கடமை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பஸ்ஸுக்குள்ள சிசிடிவி கேமரா இருந்திருக்குமா, அப்படி இருந்தா அதோட ஃபுட்டேஜை கொடுத்துதான் ஆகணும்னு வற்புறுத்த முடியுமா? அது வந்து விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த கட்சியினுடைய அவங்களுடைய மீட்டிங்குள்ள அவங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி வாங்க முடியும்? சிசிடிவி வந்து வெளியே இருக்குது அப்படின்னா அதை வாங்கலாம், பஸ்ஸுல உள்ள இருக்கிறது எப்படி வாங்க முடியுங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அப்போ விஜயனுடைய பஸ் செக்யூர் பண்ணப்பட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக்யூர் பண்ணப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஹிட் அண்ட் ரன் கேஸாக போடப்பட்டா அதை எப்படி வந்துட்டு தாவேக்காவினர் வந்துட்டு அணுக போறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணதுக்கு பின்னால எப்படிலாம் வந்து தாவேக்காவுடைய இந்த மாநாடுகள் அடுத்தடுத்து தடைப்பட போகுது. இன்னும் எத்தனை நாளுக்கு வந்து இந்த எஸ்ஓபியை இது பண்ற வரைக்கும் எல்லா மாநாடுகளுக்கும் வந்துட்டு பாஸ் இருக்க போகுது. அப்படியே மற்ற கட்சிகளுக்கு கொடுத்தாலும் விஜயுடைய கட்சிக்கு மேல வந்துட்டு கொடுக்கப்படுமா அனுமதி இன்னொரு முறை ஒரு மக்கள் பிரச்சாரம் நடத்துறதுக்குங்கிற இந்த எல்லா கேள்விகளும் ஒழிஞ்சிட்டு இருக்குது. ஆனா மிக முக்கியமான விஷயம் மீண்டும் சொல்றது என்னன்னா, இதற்கு எல்லாமே பதில் தெரிவதற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது. தேர்தலுக்கு நாட்கள் கம்மியாக இருக்கலாம். ஆனா விஜயோடைய இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு விரைவில் நம்மளால நினைச்ச உடனே ஒரு 4 நாள் 5 நாள்லாம் ஜட்ஜ்மெண்ட் எதிர்பார்க்க முடியாது. இது யார் பக்கம் போகும்? தமிழக அரசின் தவறா, தாவேக்காவின் தவறான்றத 2 கட்சி 2 தரப்பு வக்கீல்கள் எப்படியெல்லாம் அவங்களுடைய ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ண போறாங்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல வந்த வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சூப்பரான வீடியோல திரும்ப இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நான் வந்து சந்திக்கிறேன். அது வரை